ஸோ மக்களே புயலகத்தில் நம்ம ரீச் பண்ணிட்டோம் நயா திருப்பதியை. ஸோ நயா திருப்பதி பற்றி தெரிஞ்சாதீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்து. ஸோ இந்த வீடியோவில் நயா திருப்பதி பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள். நீங்கள் அடிவாரத்தில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸோ இந்த மலையை ஏற ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜர்னியில் நான், ஸ்ரீராம், அஸ்வின் 3 பேரும் தான் கம்ப்ளீட்டாக எடுக்க போகிறோம் இந்த வீடியோவை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ரீராம் தான் ஏற ஸ்டார்ட் பண்ணுறாரு, பின்னாடி அஸ்வின் போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் போவேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்தியன் ப்ளாகருக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த மலையை நான் ஏறும்போதே வந்து உங்களுக்கு இந்த மலை மொத்தம் வந்து 2000 படி இருக்குது. நீங்கள் வந்து ஈஸியாக ஏறிடலாம். இந்த ஆனால் கஷ்டமான மலை இல்லை, கொஞ்சம் நேரமாகும். ஸோ வாங்க கொஞ்சம் தூரம் ஏறிட்டுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணுவோம். உங்கள் நயா திருப்பதி வந்திருக்கோம். நீங்கள் திருப்பதி வந்திருக்கீங்க, ஆனால் நயா திருப்பதி இது வரைக்கும் வந்துருக்க மாட்டீங்க. இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்தில் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து நயா திருப்பதிக்கு இது வந்து 3வது நாளாக டைம் வந்திருக்கோம். ஸோ இந்த மலை பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து 8000 கிலோமீட்டரு. என்ன சொல்கிறான் பாருங்க. இந்த மலை ஏறத்துக்கு வந்து நீங்கள் வந்து பெருமாளோட அருள் பெற்றிருந்தாலும் இந்த மலை ஏற முடியும். ஸோ நாங்கள் 4 வாட்டி இந்த அருள் பெற்றதுனால தான் எங்களால் 4வது வாட்டி 5வது வாட்டி வர முடியுது. இந்த மலை ஏறினா நீங்கள் வந்து நல்ல உடற்பயிற்சி, நல்ல மனப்பயிற்சியோட திடகாத்திரமாக இருந்தாலும் இந்த மலை ஏற முடியும். அவ்வளோ கஷ்டமான மலை. இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா பாருங்கள், வியூ காட்டுங்க கேமராமேன், வியூ காட்டுங்க. நல்லா காட்டுவார் இந்த வியூவை. முடியாங்க கேமராமேன். கோயில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நரசிம்மர் தான் இருப்பார். நரசிம்மர் வந்து அந்த சம்காரம் வேணாம், நரசிம்மர் வந்து இங்கே வந்து புது அவதாரம் எடுத்திருப்பாரு. இந்த மலையில் வந்து நரசிம்மர் வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு வரலாற்றில் சொல்கிறாங்க. ஸோ அதை தேடி தான் நாங்கள் போயின்னு இருக்கோம். கிட்டத்தட்ட 3 இயர் ஆச்சு இந்த இடத்த நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஒருத்தர் போட்டிருந்தார் சூர்யான்னு, அவர் தான் சொன்னார் இந்த கோவில் வந்து இங்கே இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி இங்கே வந்திருக்கோம். இந்த மலை வந்து டஃப்பு தான். ஏன்னா வந்து நீங்கள் இந்த மலையை வந்து 1/2 மணி நேரத்தில் ஏறிடலாம். ஆனால் உங்களுக்கு நல்ல இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் வந்து நம்பின்னு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இதில் இருக்கும்போது இங்கே வந்து இந்த ஸ்டோன்ஸ் எடுத்து வச்சு இது மாதிரி கட்டும் போது உங்களுக்கு வந்து நல்லா பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே கட்டி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டு, பில்டிங் எது வேணால் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அதனால் ஸோ ஒரே ஒரு கால் வருது. ஸோ கொஞ்சம் விஷயம் அங்கே நண்பர்களே எல்லாரும் ஒன்றா போவோம், முயற்சி திருவணியாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்கே நம்ம போகிறோம் தெரியாது, மலைக்கு எங்கே நம்ம போகிறோம், பருவதமலைக்கு எங்கே நம்ம போகிறோம், நயா திருப்பதி. அதே மாதிரி நயா திருப்பதிக்கு வந்துட்டோம். ஃபைனலாக ரீச் பண்ணிட்டோம் இடத்த. வாங்க, கேங் ஃபுல் ஆஃப் தற்கொலை இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நரசிம்மரை பார்ப்போம். இவனா பெருமாள்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நம்ம நான் மாற்றிக்கிறேன். மேலே ரீச் பண்ணிட்டோம். ஸோ நயா திருப்பதி ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நரசிம்மர் தான் இங்கே இருப்பார். நரசிம்மர் கோவிலை பொறுத்த வரைக்கும் ஸோ நரசிம்மர் இருப்பார். வாங்க ஒரு அவுட்டர் இருக்குது.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மர் தான் இருப்பார். ஸோ அவரை பக்கத்தில் நாங்கள் வந்து கடல் கடந்து வந்திருக்கோம். ஸோ இந்த ஜேர்னியில் வந்து எங்கள் கூட இருந்தது வந்து சப்போர்ட்டாக இருந்தது எங்கள் கேமராமேன் ஸ்ரீராம் அண்டு நம்ம வந்து கோ ட்ராவலர் அஸ்வின் அண்டு ஸ்ரீராம். தென் எல்லாம் தெரிஞ்ச உங்கள் ஸ்பாட்டன் சூர்யா தி இந்தியன் vlogger. என்னது அதுனா வீடியோ போ. ஸோ கைஸ் நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் பார்த்துட்டு நம்ம வந்து திரும்பி வந்து இறங்க போகிறோம். ஸோ எங்கள் கூட வந்து நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. சொல்லுங்க ஸ்ரீராம், வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்கள் வந்து இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு வந்திருக்கீங்க, அதை பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா இந்த இடம் நல்லா ஒரு பிளிஸ்ஸாக இருக்குது. எப்படி சொல்கிறது, சுற்றி நம்ம எங்கே பார்த்தாலுமே அப்படியே ஒரு க்ரீனரி ஸ்பாட்டு. இன்னும் அங்கே அந்த பக்கம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம வியூ இருக்கும். அந்த பக்கத்தில் ஒரு நல்ல க்ரீனரி, ஒரு ஃபார்மிங் வியூ இருக்குது, ரோடு இருக்குது, அழகாக வண்டி போகிறது. இங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்தோன்னா கூட நம்ம நாள் போகிறதும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல், நல்ல ஒரு ப்ளஸ்ங்க. நீங்கள் வீக்கெண்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பண்ணலாம். நம்ம ஆக்சுவலி நல்ல பிளேஸ் தான் இது, நல்ல பிளேஸு. உங்களுக்கு வந்து மலை ஏறும் போது உங்களுக்கு வந்து உடல் வந்து நல்லா திடகாத்தமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி மலை கோவில் அது ஈவன் கிளைமேட் நல்லா இருக்குது. கிளைமேட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு க்ளவுடி ஃபேஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் வியூஸ் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு க்ளவுட் இருக்குது, ஒரு ஃபாக் அப்படியே கவர் ஆன மாதிரி ஒரு வியூ இருக்குது. நல்ல வியூ ஆக்சுவலி, நல்ல டைம் வந்துருக்கும். ஸோ மக்களை இன்றைக்கி நம்ம வந்து புது ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். லாவெண்டர் கம்பெனிலேருந்து குல்ஃபி லால் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ரூபியில் ஒரு குல்ஃபி, ஒரு கம்ப்ளீட்டான குல்ஃபி உங்களுக்கு கிடைக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இதை விட என்ன வேணும் ட்ரீட்டு, பொங்கலுக்கு ஏற்ற தரமான குல்ஃபி நம்மக்கிட்ட கிடைக்கும். இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம பேஜ் லிங்க்கு கீழே இருக்கும். அது நீங்கள் வந்து வேணும்னா சொல்லிட்டு நீங்கள் நம்ம அட்ரஸ் போட்டு விடுங்க, ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பல விதமான டிஃப்ரெண்ட் சாக்லேட்ஸ் மெமரிஸ்லாம் வேணும்னா நம்ம பேஜுக்கு ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் போடுங்க, ஷேர் போடுங்க, நம்ம ஒரு கிவ் அவே கொடுத்துருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 1000 பேருக்கு இந்த லாலிபப்பு ஃப்ரீயாகவே நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். நீங்கள் டெலிவரி சார்ஜ் மட்டும் நான் அப்புறம் கட்டி எடுத்துக்கோங்க, அவ்வளோதாங்க, போங்க. இதை விட இந்த வீடியோ முடியுதுன்னு நினச்சிக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் வீடியோ இருக்குது, அதையும் கொஞ்சம் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்தியன் vlogger சூர்யாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம வந்து மலை ஏறினது வந்து லக்ஷ்மி நரசிம்மர், இங்கே தான் நயா திருப்பதி இருக்குது. ஸோ நயா திருப்பதி வாங்க. ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து கோவில் பண்ணணும்னு சொன்னீங்க, நீங்கள் நயா திருப்பதி ட்ரை பண்ணலாம். ஸோ நயா திருப்பதி அவ்வளோ சூப்பரான கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருமாள் வந்து பஞ்ச பாம்பு மேலே இருக்க மாதிரி போஸ்ட் கொடுத்துருப்பாரு. ஸோ அருமையான வந்து ஸ்கல்ப்சர்லாம் சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு போயிடுவாங்க. ஸோ வச்சிடறேன் பார்த்துட்டு நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த சைடில் வந்து நல்ல ஒரு ஸ்கல்ப்சர்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரம்மன் இருப்பார். ஸோ பிரம்மனை வேண்டிட்டு முதல்ல சரஸ்வதி இருப்பாங்க, சரஸ்வதி கும்பிட்டு. ஸோ இங்கே தான் இருக்காரு நம்ம எம்பெருமான் சிவன். சிவனோட வந்து அருளை எடுத்துக்கிறோம். நான் இதை அப்படியே எடுத்துக்கிறேன். எப்பரா இது நைஸ், நல்லா இருக்கும். இப்போதான் நம்ம சிவன் இருக்காரு, சிவனோட அருளை பெற்றிருந்தோம். ஏன்னா வந்து அவ்வளோ சக்தி உள்ள சிவன் இந்த சிவன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நடத்துவார். அது மாதிரி வந்து ஒரு அற்புதமான சிவன். இங்கே சிவன் சிலை இருக்கிறது பல பேருக்கு தெரியாது, ஆனால் வந்து இந்த வீடியோவில் உங்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேருக்கு தெரியணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த vlog-ஐ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ட்ரம்ப் வரைக்கும் ரீச் ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் கிவ்அவே, இந்த ஐஃபோன் கிவ்அவே கொடுக்குறோம். ஸோ சேச்சியாஸ். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இந்தியன் vlogger சூர்யாவுக்கு. ஸோ தேங்க்யூ. பாய். See you next video. Bye. சிறப்பு விழாவா? இது வந்து சொர்க்கவாசல் ஏகாதசி. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, ஏதோ ஏகாதசி எதுன்னு தெரியல. இன்னைக்கு வந்து இந்த மலையில இருக்காரு நம்ம வந்து பெருமாள் தான் இருக்காரு. பெருமாள் இல்லடா இது, பெருமாள் தான்.